ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயங்கள் அருட்கூடங்கள், தமிழர் கட்டிடக்கலையின் சிகரங்கள், தெய்வீக திருத்தலங்களை கண்ணால் காண்பதே பேரின்பம் அடியவர்க்கு. அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. இந்திய துணைக்கண்டமே புண்ணிய பூமியாக சிறப்பிக்கப்படுகிறது. அதிலும் தென்னகமே ஞான பூமியாக கருதப்படுகிறது. இங்கேதான் ஏராளமான கோவில்கள், ஏராளமான ஞானாசிரியர்கள், ஏராளமான தெய்வ திருவிளையாடல்கள். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. அவற்றை பார்க்கும் வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம், என்ன சிறப்பு என்று பார்ப்போமா? சிவபெருமான் திருவீடுகள், தமிழகமெங்கும் ஏராளமான திருக்கோயில்கள் வரலாற்று சிறப்புடன் விளங்குகின்றன. அப்படி ஒரு அற்புதமான திருத்தலமே கடம்பர் கோயிலாகும். காஞ்சிபுரத்திற்கு தெற்கே செய்யாற்றின் தென்கரையில் காஞ்சிபுரம் உத்திரமேரூர் செல்லும் சாலையில் வெங்கர்சேரி என்னும் இடத்தில் இறங்கி மேற்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் கடம்பர் கோயில் அமைந்திருக்கிறது. கிழக்கு நோக்கிய அழகிய கோயில், சிறிய கோபுரத்துடன் பலிபீடம், நந்தி தேவாசிரிய மண்டபம் அமைந்திருக்க, உள்ளே மூலவர் கிழக்கு நோக்கிய பெருமானாக காட்சியளிக்க, அம்மை நின்ற கோலத்தில் தெற்கு நோக்கி ஆவுடை நாயகி என்ற திருப்பெயருடன் காட்சியளிக்கிறார். திருநாவுக்கரசர் பாடி அருளிய சேத்திரக்கோவை திருத்தாண்டகத்தில் கடம்பை இளங்கோயில் என்று குறிப்பிடப்பட்டுள்ள இத்தல வரலாறு பற்றிய மேலும் சில குறிப்புகள் காஞ்சி புராணத்தில் 2வது காண்டத்தில் இடம்பெற்றுள்ளன. காசிக்கு இணையான தலம். இந்த தலம் என்பதற்கு வரலாற்று ரீதியான சம்பவம் ஒன்று சொல்லப்படுகிறது. பாண்டிய நாட்டில் புத்திசேனன் என்ற அந்தணன் தன் தந்தையின் அஸ்தியை கங்கையில் கரைக்க எடுத்துக்கொண்டு வரும் வழியில் இந்த கடம்பர் கோயிலை அடைந்து அஸ்தி கலசத்தை ஆற்றங்கரையில் வைத்துவிட்டு ஆற்றில் குளிக்கையில் பூமணம் வீசியது. அது கண்டு குடத்தை திறந்து பார்க்க உள்ளிருந்த எலும்புகள் மலராக மாறியிருக்க கண்டனன். இதனால் அதிசயமடைந்த அவனுக்கு அசரீரியாக இத்தலம் காசியிலும் பெருமை உடையது என்ற இறையொலி கேட்டது. தந்தையின் அஸ்தியை இக்கரையிலேயே கரைத்துச் சென்றதால் இன்றும் பிரதிக்கடன் செய்வது இத்தல சிறப்புகளில் முக்கியமானதாக கருதப்படுகிறது.
ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி என்ற முச்சிறப்புகளுடன் திகழும் இத்திருக்கோயிலின் மூலவர் சுயம்பு லிங்கமாக தோன்றியவர். முருகப்பெருமான் வழிபட்டதால் இத்தல இறைவன் கடம்பர்நாதர் என்றும் கடம்பேசன் என்றும் போற்றப்படுகிறார். உமையம்மை இறைவனை விட்டு பிரியாதிருக்கும் வரம் கேட்டு அதனை பெரும் பொருட்டு இறைவனை பூசித்த இத்தலத்தில்தான் காசியப்பர் இறைவனை வழிபட்டு ஞானம் பெற்றார் என்றும் தல வரலாறு கூறுகிறது. இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கிறது என்பதை காணலாம் வாருங்கள். தவநகரம், முத்திபுரம், போகபுரம், ஞானபுரம், அன்னபுரம், வெற்றிபுரம், கலியாணபுரம், காந்தாச்சிரமம், சக்தி பீடம் என்னும் திருப்பெயர்களால் அழைக்கப்படும் இத்திருக்கோயிலின் தல வரலாற்றை திருவாவடுதுறை ஆதீனத்தைச் சேர்ந்த ஈசான தேசிகர் என்பவர் அருளியிருக்கிறார். அருள்மிகு ஆவுடை நாயகி சமேத கடம்பநாத சுவாமி திருக்கோயில், கடம்பர் கோயில். இந்த கோயில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேறு வட்டத்தில் வெங்கச்சேரி என்னும் இடத்திலிருந்து ஒரு மேற்கில் ஒரு கிலோமீட்டர் உள்ள கடம்பர் கோயில் என்ற கிராமத்தில் உள்ளது. இந்த கோயில் காசிக்கு இணையானது அப்படின்னு காசி விஸ்வநாதரால் அருளப்பட்ட ஒரு திருக்கோயிலாகும். இதை ஒரு அந்தனர் தன் பெற்றோரோட அஸ்தி எடுத்துகிட்டு காசிக்கு போகிறாரு. அப்படி போகிறச்சே ஒரு நாள் ராத்திரியாகி போகிறது இங்கே தங்கிடுறாரு இந்த கோயிலில். இது கடம்பவனமாக இருந்த கோயில். கடம்பவனம் சுவாமி பேர் கடம்பவனநாதர். தங்கிட்டு மறுநாள் காத்தால எழுந்து அனுஷ்டானம் பண்ண வேண்டி கோயில் பின்னாடி பார்த்தோன்னா 6 கடம்ப நதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆறில் ஸ்நானம் பண்ணுறாரு. இப்படி குளிக்கும்போது ஜலம் அஸ்தி மேலே படும்போது இந்த அஸ்தி மொத்தம் செங்கழநீர் மலர் அப்படின்னு ஒரு மலராக மாறி போயிடுது. ஒரு எல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஒரு மலராக இருக்குது. அவர் ஒன்றும் புரியாமல் திகைச்சு நிற்கும்போது காசி விஸ்வநாதர் அசரீரி யோகா சொல்கிறாரு. பொதுவாக சொல்லுவாங்க காசியில் இறந்தால் முக்தி அப்படின்ற வழக்கம். அதை விட சிறப்பு நீட்டுனா வந்துரைந்த பொழுது இந்த கோயிலுக்கு போனாலே ஒரு முக்தி கொடுக்கக்கூடிய ஸ்தலம். அதனால் காசியை விட உயர்வானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூலவர் பார்த்திங்கன்னா சுயம்புலிங்கம், உருவான ஒரு லிங்கம். தீர்த்த விசேஷம் செய்யாறு அப்படின்ற நதி தான் கடம்ப நதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆறு பார்த்திங்கன்னா எங்கேயுமே மேற்கிலேருந்து கிழக்கு முகமாக போகக்கூடிய ஒரு ஆறு. நம்ம கோயில் பின்னாடி பார்த்தீங்கன்னா உத்தரவாகினியாக, அதாவது காசியில் கங்கை வடக்கு முகமாக போகிற மாதிரி நம்ம கோயில் பின்னாடி வடக்கு முகமாக போயிட்டு திருப்பி அந்த கிழக்கு முகமாக திரும்பிடும். அது ஒரு விசேஷம். பித்திருக்கடன், அதாவது மூதாதையர்களுக்கு காசியில் போய் கொடுக்குற ஒரு தர்ப்பணம் கொடுப்பாங்களே, அது இந்த கோயிலில் கொடுத்தா காசியில் கொடுத்த பலன் உண்டு அப்படின்றது ஐதீகம்.
காஞ்சி புராணம் என்னும் புராணத்தில் இத்தல தீர்த்தத்தின் பெருமையை பேசப்பட்டிருக்கிறது. முன்பு தேவர்கள் குமரக் கடவுளை தேவ சேனாதிபதியாக்கி மகம் மேருவின் உச்சியில் வைத்து வாச நீராட்டிய நீர்ப்பெருக்கே செய்நதி எனவும், அது திருவோத்தூர் என்னும் சிவதலத்திற்கு அருகே சென்று திருக்கடம்பர் கோயில் என்னும் சிவதலத்தை நாடி வடக்கு முகமாக திருமாகரல் என்னும் சிவதலத்தின் அருகே கிழக்கே ஓடி திருமுக்குடல் என்னும் பெயரை அடைகிறது என்று சிறப்பாக போற்றப்படும் இந்த தீர்த்தத்தில் நீராடினால் தீராத நோய் தீரும் என்றும் தலபுராணம் கூறுகிறது. நாள்தோறும் 4 கால பூசைகள் நடைபெறும் இத்திருக்கோயில் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் கொடியேற்றி 10 நாட்கள் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடத்தப்படுகிறது. இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். எண்ணிலடங்கா பாடல்களை அருணகிரிநாதர் பாடியிருந்தாலும் நமக்கு கிடைத்திருப்பது 4 விழுக்காடு பாடல்களே. ஒவ்வொன்றும் அருட்முத்து போன்றவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய அரும் தமிழ் வாக்குகளில் இருந்து பல பாடல்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடல் மகமாயை களைந்திட வல்ல பிரான் எனும் கந்தர் அனுபூதி பாடல். இப்பாடலுக்கு பலர் உரை எழுதியிருக்கிறார்கள். தயவு செய்து மகா கல்விமான்களாக, மிகவும் பெரிய மேதாவிகளாக, தமிழ் அறிஞர்களாக வாழ்ந்து நமக்கு இப்படிப்பட்ட தகவல்களை சொல்லிக் கொடுத்தவர்களுடைய பெயர்களை கூட நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் தவறு அவர்களுடையது அல்ல, நம்முடையது. அடியேன் இவ்வளவு விரிவாக சொல்ல காரணம், இன்று அடியேன் இந்த பாடலை பாடும்பொழுது மிகவும் நிதானமாக பாடுவேன். ஆனால் மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு பரவி இருக்கும் அந்த முறையில் அல்ல. இந்த பாடலின் உண்மையான விளக்கத்தை ஒரே ஒருவர்தான் சொன்னார், குகஸ்ரீ ரசபதி. இன்று அடியேன் செய்த பாவங்கள் அவ்வளவும் தீர்ந்து போய்விட்டன. காரணம், அவர் அவ்வளவு பெரியவர், அவ்வளவு பெரிய மகான். எளிமையாக புரிவதற்காக தணிகை மணி அவர் இல்லாவிட்டால் திருப்புகழே நமக்கு கிடைத்திருக்காது. அடுத்தது வாரியார் சுவாமிகள் திருப்புகழை எங்கும் அப்படி கொண்டு போய் பரப்பியவர் தமிழறிஞர் கீவாஜா. இப்படிப்பட்ட மகா பெரியவர்கள் எல்லாருமே அவர்களை நாம் போற்றி பாராட்டுவோம், விழா எடுப்போம். ஆனால் அவர்களெல்லாம் போற்றி பாராட்டி விழா எடுத்தார்கள் இப்பொழுது அடியேன் சொன்ன குகஸ்ரீ ரசபதி அவர்களுக்கு. நல்லவர்களை நினைவு கூர்ந்து பாராட்ட வேண்டுவது நம்முடைய கடமை, பொறுப்பு. அந்த ரசபதி என்பது ஒரு திருநாமம், அவ்வளவுதான். அவருடைய முழு பெயர் குகஸ்ரீ ரத்தன சபாபதி நாயக்கர். அடுத்த தலைமுறை அவருடைய திருநாமத்தையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன். அவர் இந்த பாடலுக்கு எழுதிய விளக்கத்தை பார்த்துவிட்டு வாரியார் சுவாமிகள், தணிகை மணி, கீவாஜாவெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன விளக்கம் என்று. அந்த முறைப்படி அவரை நினைத்து இந்த பாடலை பாடி நாம் விளக்கத்தை பார்ப்போம். மகமாயை களைந்திட வல்ல பிரான், மகமாயை களைந்திட வல்ல பிரான், முகமாறு மொழிந்திலனே அகமாடை மடந்தயர் என்றும் சகமாயொழின்று தயங்குவதே. இந்த பாடலை ஒரு சிலர் பாடும் பொழுதே
மகமாயை களைந்திட வல்ல பிரான் முகமாறும் மொழிந்தும் ஒழிந்திலனே என்று பாடுவார்கள். அவ்வாறு பாடினால், அவ்வாறு பிரித்து பொருள் கொண்டால் விபரீதமான பொருள். இதை ரசபதி எவ்வாறு சொல்கின்றார்? அனுபவிக்கலாம். செய்யாதது ஒன்று, செய்வது ஒன்று. என்னது செய்வது? அகமாடை மடந்தையர என்ற இயரும். அகம் என்றால் வீடு என்பது பொருள். அகத்திற்கு போய்விட்டு வந்தேன் என்பதை ஆத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சில பேர் சொல்றாங்க இல்லையா, அது அகத்திற்கு போய்விட்டு வந்தேன். அகம் என்றால் வீடு. அகமாடை மடந்தையர். மாடை என்றால் இது மடந்தையர் என்றால் பெண்கள். மண்ணாசை, பொன்னாசி, பெண்ணாசி என்று சொல்கின்றோமே, இந்த மூன்றும் நிறைந்த இந்த உலகத்தில் அவைகளில் சிக்கி தயங்கிக் கொண்டிருக்கின்றேன், அதாவது வருந்திக் கொண்டிருக்கின்றேன். செய்வது இதைத்தான். இந்த துயரங்களிலிருந்து அப்பா என்னால் விடுபட முடியவில்லை. எந்த துயரமாயிருந்தாலும் சரி, இந்த 3 நாள் விளையக்கூடியது. ஒன்று மண், இன்னொன்று பொன், இன்னொன்று அது பெண். இப்படி செய்வது இது. அப்ப எதை செய்யவில்லையாம்? மகமாயை களைந்திட வல்ல பிரான். இந்த மாயைகள் மட்டுமல்ல, மாபெரும் மாயைகளை எல்லாம் நீக்கக்கூடிய வல்லமை படைத்தவன் முருகப்பெருமான். அதனால்தான் வல்லு என்றார். அதில் பிரான் என்று போட்டார் பாருங்கள் அருணகிரிநாதர். என்ன வாக்கு, என்ன வாக்கு ஐயா! பிரான் என்கின்ற வார்த்தைக்கு பிரியாதவன் என்பது பொருள். அவன் என்னை விட்டு பிரியாமல் இருக்கின்றான். அதையே அடியேன் உணரவில்லையே. மகமாயை களைந்திட வல்ல பிரான். அப்ப என்ன செய்ய வேண்டுமாம்? செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? அதற்கு பதிலாக நாம் செய்ய வேண்டியது முகமாறு மொழிந்து மொழிந்திலனே. முகம் ஆறும் மொழிந்தும் ஒழிந்திலனே என்பது தவறு. முகமாறு மொழிந்து மொழிந்திலனே. அப்பா முருகப்பெருமானே, உன்னுடைய 6 திருமுகங்களையும் சொல்லி, அந்த ஷண்முகன் என்று சொல்லி, ஆறுமுகன் என்று சொல்லி, முருகப்பெருமானே என்று சொல்லி சென்ற நிகழ்ச்சிகளில் அதற்கு முன்னாலும் நாம் பார்த்தோம் அல்லவா? சுடரணைய திருமேனி முடையழகு மோதோ ஞான என்று அந்த முருகப்பெருமானுடைய அந்த வடிவத்தை சொல்லி, அப்பா சொல்லி மொழிந்து அந்த திருநாமங்களை, முருகனுடைய அந்த பெருமைகளை சொல்லி மொழிந்திலனே என்றால் முருகா என்னை காப்பாற்று என்று சொல்லி விண்ணப்பம் செய்யவில்லையே அடியேன். மொழிந்திலனே என்றால் தெளிவாக அவர் சொல்லி இருக்கிறார். ஐயா முருகப்பெருமானே, உன் 6 முகங்களையும் சொல்லி உன்னுடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி அடியேன் விண்ணப்பம் செய்யவில்லையே என்கின்றார். அதை விடுத்து அது மொழிந்தும் ஒழிந்திலனே என்றால் மகமாயை களைந்திட வல்ல பிரான் என்று சொல்லக்கூடிய முதல் அடி மிகவும் பொருளற்றதாக, பயனற்றதாக ஆகிவிடும். அனைத்தையும் நீக்கக்கூடியவன். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ என்று சொல்கின்றோம் அல்லவா? அதன் காரணமாக குகஸ்ரீ ரசபதி அவர்கள் மட்டுமே உண்மையான பொருளை சொன்னார். தணிகைமணி, திருமுருக கிருபானந்த வாரியார், கீவாஜா முதலான அவ்வளவு பெரிய தமிழ் அறிஞர்களும் போற்றி பாராட்டிய விளக்கம் இது. இப்படிப்பட்ட பெரியவர்கள் வாழ்ந்த பூமி, அவர்கள் அள்ளி கொடுத்த இந்த தமிழ் செல்வங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, கடமை. இதை உணர்ந்து அனுபவிக்கும் உங்களுக்கும் அடியேனுக்கும் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அந்த ஆறுமுக வள்ளல் எழுந்தருளியிருந்து எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டுவோம். அவனும் அருளுவான். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களை நல்வழிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.